பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு மணி 11:30 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் வந்து சும்மாலாம் இருப்பேன்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இவ சும்மா தானே இருக்க போகிறா அப்படின்னு மட்டும் நினச்சிட்டாதீங்க. மோஸ்ட்லி யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியல. ஸோ அதனால் சும்மா இருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. யாருமே வீட்டில் சும்மாலாம் இல்லைப்பா. நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஈவினிங் போல் வந்து சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து ஊற வச்சுட்டு மதியானத்துக்கு இட்லிக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்குமே ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா இட்லிக்கு வந்து அரைச்சி வச்சிடலாம். மாவு சுத்தமாக இல்லை, அதனால் இட்லிக்கு ஊற வச்சாச்சு. காலையில் வச்சிருந்த டீ வந்து கொஞ்சம் மீந்து போச்சு, அதை கீழே ஊற்றவும் மனசு வரலை. அதனால் அதை அப்படியே என்ன பண்ண சுட வச்சு குடித்தாச்சு. எப்பயுமே 11:30 மணிக்கு ஒரு டீ குடிப்பாங்க. நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை, காலையில் சாயந்தரம் அவ்வளோதான். ஆனால் மீந்து போன டீ என்ன பண்ணுறதுனா சுட வச்சு வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த கிச்சன் பக்கம் நமக்கு வேலையே இல்லை. இதுக்கப்புறம் சாயந்தரம் இல்லை நைட்டுக்கு தான் இந்த